ஆஸ்திரேலியாவில் காதல் மற்றும் நட்பின் பெயரால் இணையதளங்களில் முன்னெடுக்கப்படும் ரொமான்ஸ் ஸ்கேம்ஸ் எனும் மோசடிகள் தற்போது பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. இதனால் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபரும் சராசரியாக 7,500 பவுண்டுகளை இழப்பதாக TSB வங்கி எச்சரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் சுமார் 3,000 பேர் இவ்வாறான மோசடிகளில் சிக்கி ஒட்டுமொத்தமாக 20.5 மில்லியன் பவுண்டுகளை இழந்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 37% அதிகமாகும். இவர்கள் ஒரே நாளில் பணத்தை கேட்பதில்லை. பல மாதங்களாக உங்களோடு பேசி உங்கள் நம்பிக்கையை பெற்ற பின்னரே பணத்தை கேட்கின்றார்கள். 58% மோசடிகள் சமூக வலைதளங்கள் ஊடாகவே நடக்கின்றன. குறிப்பாக ஃபேஸ்புக் இதில் முதல் இடத்தில் உள்ளது. ஏனையவை டேட்டிங் ஆப்ஸ் மூலம் நடக்கின்றன. மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் தங்களை ஒரு கவர்ச்சிகரமான அல்லது கௌரவமான நபராக காட்டிக்கொள்கின்றார்கள். 43% பேர் தாங்கள் வெளிநாட்டில் வசிப்பதாக கூறுகின்றார்கள். பிரபலமான நட்சத்திரங்கள் போல நடித்து ஏமாற்றுவது 29% உங்களிடம் பணம் கேட்கும் போது பல்வேறு பொய்யான காரணங்களை வெளிப்படுத்துவதாக குறிப்பிடப்படுகின்றது. தமக்கு நிதி நெருக்கடி, உங்களை வந்து சந்திப்பதற்கான பயண செலவு, மருத்துவ செலவுகள் அல்லது மிரட்டி பணம் பறித்தல் போன்ற வகையில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. TSB வங்கியின் தரவுகளின்படி 65 முதல் 74 வயதுக்குட்பட்டவர்களே அதிகளவில் ஏமாற்றப்படுகின்றார்கள். இருப்பினும் இளைஞர்களும் முதியவர்களும் சம அளவில் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. சராசரியாக ஒருவர் மோசடியை கண்டறிய 95 நாட்கள் எடுக்கின்றன. அதற்குள் அவர்கள் 11 தடவைகள் பணத்தை அனுப்பிவிடுகிறார்கள். ஒரு தீவிரமான சம்பவத்தில் ஒருவர் 42 மாத கால பகுதியில் 50 தடவைகள் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். இது குறித்து TSBயின் மோசடி தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் ரிச்சர்ட் டேனியல்ஸ் தெரிவிக்கையில், இணையத்தில் ஒருவரை சந்திப்பது சகஜமானதுதான். ஆனால் செயற்கை நுண்ணறிவு மூலம் போலியான நபர்களை உருவாக்க முடியும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் நேரில் சந்திக்காத ஒருவர் பணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே அந்த தொடர்பை துண்டித்து விடுங்கள் என தெரிவித்துள்ளார்.